மருத்துவமனையின் அவலம் திருவண்ணாமலையிலும் தொடர வேண்டாம். மருத்துவர்கள் செவிலியர்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த முறையில் உணவகம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்நிலையில் உணவகத்திற்கான ஒரு ஆண்டு மின்சார கட்டணம் கட்ட வேண்டும் என்ற உணவக ஒப்பந்ததாரருக்கு கடிதம் வந்ததை தொடர்ந்து அவர் உணவகத்திற்கு விதிக்கப்பட்ட மின் கட்டணம் முழுவதையும் செலுத்திவிட்டார். ஆனாலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் அராஜக போக்கோடு உணவகத்திற்கு செல்லும் மின் இணைப்பை துண்டித்து விட்டார். இதனால் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், உடன் வருவோர், மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் ஒரு வாரத்திற்கு மேலாக உணவகத்தில் இருளில் உணவு சாப்பிடும் அவலம் நிகழ்ந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் ஆகியோர் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அரசு மருத்துவமனையில் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என அறிவித்திருந்தனர். இந்நிலையில் மருத்துவமனை உணவகம் ஒரு வாரமாக இருளில் செயல்பட்டு வருகிறது. இதனால் விரும்பத்தகாத அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழ்வதற்கு முன்பாக அதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தீபா மலையாள செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி. மூர்த்தி உடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. சக்தி சார், இந்த கேன்டீனில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் கடந்த ஒரு வாரமாக வந்து கரண்ட்டு கிடையாது. என்ன ரீசன்னா, டீன் ஒரு நாள் வந்து கரண்ட் ஃபீஸ் கட்டுறது வந்து ஃப்ரீன்னு போயிட்டாரு. நாங்கள் கரண்ட்டு பில்லு எல்லாமே கரண்ட்டாக தான் கட்டியிருக்கோம். ஆனால் என்ன காரணம் என்னன்னு தெரியல. அவரே வந்து ஃபீஸ் கட்ட ஃப்ரீன்னு போயிட்டாரு. இப்போ நாங்கள் சொந்த செலவு ஜென்ரேட்டர் வச்சு நாங்கள் ஒரு நாளைக்கு 2000 செலவு பண்ணி கரண்ட் இது பண்ணியிருக்கோம். அதுவும் என்னால் பண்ண முடியல. அதுதான் சார் பிரச்சனை போயினாங்க. சரி, எதனால் அவங்க இப்போ கேட்டால் 3 மாதமாக பில்லு கட்டலன்றாங்களே? பில்லுலாம் கட்டியாச்சு சார், எல்லாம் கட்டலன்றாங்களே. கட்டியிருக்கு சார். 3 மாதமாக கட்டியிருக்கீங்களா? எல்லாம் கரண்டில் தான் சார். கரண்ட்டில் இருக்கா? சார், அந்த பில் ரசீதி நான் பில் ரசீதி ஓனர்கிட்ட கேட்டு நான் வாங்கி கூட வைக்கிறேன், பார்க்குறேன் சார். சரி, எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு? டாக்டர்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்டு, படிக்கிறவங்க, இப்போ பப்ளிக்கு எல்லாமே வராங்க சார். எவ்வளோ நாளைக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க? ஒரு நாளைக்கு வருவாங்க சார், சராசரி ஒரு 60-80 பேர், 100 பேர் கூட வரலாம். 100 பேர் வராங்க. வந்துன்னே தான் இருக்குது. இரவு நேரத்தில் எத்தனை மணி வரலும் கேன்டீன் இயங்குது? 11 மணி வரைக்கும் சார். 11 மணி வரலும் கரண்ட் இல்லாமல் இயங்குது. டெல்லியில் என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாது. டெல்லியில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதான் உங்கள் ஓனருக்கு தகவல் சொன்னீங்களா நீங்கள்? சொல்லியிருக்கேன் சார். சொல்லியிருக்கீங்க. அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்துருக்காங்க? அதுதான் சார். அந்த இப்போ தற்போது சரி, ஹாஸ்பிட்டல் தரப்பில் என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டல் தரப்பில் எந்த இதுவும் பதிலும் எனக்கு வேலை செய்ய எனக்கு என்னன்னு தெரியல சார். சரி, எல்லாமே கரெக்டாக கட்டி தான் இருக்குது. என்ன காரணம் இன்னும் புரியல. ஜென்ரேட்டர் இல்லை, அந்த இப்போ நீங்கள் சமையல் செய்கிறீங்க, அந்த இடத்த நாங்கள் பார்வையிட்டோம், இருட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு பூச்சி ஊஞ்சின்னா எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சார், நாங்கள் எல்லாமே கரண்டில் தான் சார் இருக்கோம். ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தான் சரி ஸ்டெப் எடுக்கணும். நாங்கள் இதுக்கு ஜென்ரேட்டர் ஒரு நாளைக்கு 2500 செலவு பண்ணி சார் வாடகைட்டு வந்து போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கே இப்போ நஷ்டம் தான் சார் போயின்னு இருக்குது. ஜென்ரேட்டருக்கு ஒரு நாளைக்கு 2500 முதல் வைக்கிறோம். எல்லாம் கூலி பாதி பேர் இல்லாமல் போகிறாங்க. இல்லை என்ன இப்போ மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? ஒரு 10 பேர் இருக்குங்க. 10 பேர் வேலை செய்கிறீங்க. எல்லாம் முறையாக லைசன்ஸ் எல்லாம் இருக்குது? எல்லாமே இருக்குது சார். எல்லாம் இருக்குது. எல்லாமே லைசன்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. ஓகே. இப்போ அவங்கள தரப்பில் 3 மாதமாக கரண்ட் பில் கட்டலான்றாங்க. அதுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கீங்கன்னா கட்டினதுக்கான இதுவே எடுத்துகிட்டு வரோம் சார். சரி, கட்டினதுக்கான ரசீதி எங்களுக்கான கொடுங்க. சரிங்க.